தப்பு. அப்பா பேசுனதுக்கு அம்மா இப்படி ரியாக்ட் பண்றா. நம்ம பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ? இப்ப பேசலாமா வேண்டாமா? பேசினா கேட்பாளா? லைன்ல இருக்காளான்னு தெரியலையே. அப்பாட்டியே பேசதான் நின்று நிதானமா கேட்க மாட்டா. பொங்கு பொங்குன்னு பொங்குறா. இல்லை ஏன் கிட்ட? ஐயோ, நிஜமா நான் மட்டும் அப்பா கூட ஊருக்கு போயிருந்தேன் செத்தேன். லைன்ல இருப்போம், பார்க்கலாம் ஏதாவது பேசுறாளா, என்ன பண்றானே. டாடி வாய்ஸ் வேற கேட்கல. டாடி போயிட்டார் போல இருக்கே. இதான் பெரிய ஆள் வந்ததும் தெரியல, உட்காந்ததும் தெரியல. அப்படி என்ன பார்த்துட்ருக்கா? அழகி என் அம்மா மாதிரியே என் அம்மா தான். நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அம்மாவை பார்க்க கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஊருக்கு அனுப்புறதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும். கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே, மனதை போட்டும் பருவம் சொல்லையே. மேடம்க்கு என்னப்பா, நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு தூக்கம் வரல போல இருக்கு. பட்டாம்பூச்சி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. இனி நம்ம தூங்கின மாதிரி தான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ கை குழந்தைய வச்சுருக்க அம்மா மாதிரியெல்லாம் தவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்று, அங்கேயாவது உங்கள் அப்பாட்ட பர்மிஷன் தயங்கி கேட்டு அப்புறம் கிளம்பி வந்து அவர்கிட்ட கேட்டது 1 hour 1/2 hour தான் இருக்கும். அதுக்குள்ள நான் பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஏன்னா அவர் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நான் கெடுக்கக்கூடாதுல்ல. அதனால் ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து என் இஷ்டத்துக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் என் கண்ணு முன்னாடியே இருக்கேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நீயும் ஹாப்பியாக தானே இருக்க? ஆ, என்ன ஹாப்பியா? எங்கள் வீடு பிடிச்சிருக்கா? இந்த தவிர வேற இந்த டைமுக்கு தோட்டத்தில் பட்டர்ஃப்ளைஸோட அழகாக இருக்குல்ல. ஏனோ தெரில, இங்கே மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓ, ம் அழகா இருக்கு. ஆஹா. எங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் வேணா பட்டர்ஃப்ளைஸை பிடிச்சு பார்சல் பண்ணலாமா? அப்பா 10 o'clock மேலெல்லாம் வெளியே விட மாட்டாங்க. ஆஹா. கெஸ்ட் ஹவுஸ் இங்கே தானே இருக்கேன். அதான் பார்க்கலான்னு வந்தேன். இந்த இடம் அழகா இருந்துதான் அப்படியே உட்காந்துட்டேன். கெஸ்ட் ஹவுஸா? அங்கே எதுக்கு? நான் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் உங்களுக்கு தானே கஷ்டம். அதான். அப்படியெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? கெஸ்ட் ஹவுஸில் கேள்விப்பட்ட சும்மா. அங்கே யாரும் ஸ்டேலாம் பண்ண முடியாது. அம்மாவோட ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக புக்ஸு, ரெக்கார்ட்ஸு, ரிப்போர்ட்ஸுன்னு அது இதுன்னு கசாச்சின்னு போட்டு வச்சு கிடக்கு. உங்கள் அம்மா டாக்டர் தான். குடும்பத்தில் எல்லாரும்? இல்லை, நான் அஜய் அம்மா மட்டும்தான். சரி. குடிக்கணுமா? அங்கே உங்கள் வீட்டில் மட்டும் நல்லா கரெக்டாக சாப்பிட்றீங்க, சாமத்து பிள்ளை மாதிரி. இங்கே வந்து ஐயோ வேணாமே. ஐம்பேரி பாவம், ஒரே கசப்பாக அடுக்கும். ரெகுலராக சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வெறுத்து போச்சு. அப்புறம் ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாதுல்ல. பிடிச்சிருமா? ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படியே இருந்தால் எப்படி ஊரை சுற்றி காமிக்கிறது? இங்கெல்லாம் எவ்வளோ பேலஸ் இருக்குது தெரியுமா? நாங்கள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். நீங்கள் என்றாலும் இப்படி பண்ணுறீங்க. உங்கள் வீடே பேலஸ் மாதிரி தான் இருக்குது. சுற்றி பார்க்கவே 2-3 மாதம் வேணும் போல இருக்கு. இதில் தசரா வேற வரப்போகுதுல்ல.
நல்லா சமத்தா சாப்பிட்டுட்டு கரெக்டாக படிச்சுட்டு இருந்துட்டீங்கன்னா தசரா முடிஞ்சு ஊருக்கு போனால் போதும். ம் ம் உங்கள் அப்பா கிட்டேயும் காலேஜ்லேயும் நான் என் அப்பா பேச சொல்கிறேங்க. ம் விட மாட்டாங்க. சரி, எடுத்துக்கொள்ளிங்க. சமத்தா குடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகலாம். ப்ளீஸ்ப்பா, நீங்கள் தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்களே குடிச்சிருங்க. ஆஹா, பெயின் எனக்காம்மா? சொல்லுங்க, பெயின் எனக்கா? உங்களுக்கு இல்லைம்மா? என்னால் உங்கள் வழியை வாங்கிக்க முடியுமா என்ன? இல்லைல்ல, கொஞ்சம் போல குடிங்க, மீதியை வேணால் நான் குடிச்சுக்கிறேன். பொண்ணுங்க குறைஞ்சது அவங்களோட வாழ்க்கையில் 444 தடவை பீரியட்ஸ் ஆறீங்க. அப்போ எவ்வளோ பெயின் இருக்கும்? ஆ, அத்தனை தடவையும் நான் என்ன உங்களை பக்கத்துல இருந்து பார்த்துக்க போகிறேன்னா, இல்லை இப்படி கசாயம் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேனா? இல்லையே, இந்த ஒரு ட்ரிப்பு தானே, ப்ளீஸ். அப்போது ஐயோ, டேப்லெட் எல்லாம் வேண்டாம். ஆ ம் அம்முக்கும் அஜய்க்கும் ஊற்றி விட்டுடலாமா? ஆ, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வாயில் ஊற்றி விட்டுருவோம். ஐயா, ஆய் பேபியா நீங்கள்? ம்ஹும். அப்புறம் இந்த ஒரு தடவை குடிங்க, அதுக்கப்புறம் நான் தரவே மாட்டேன். ஐயோடா, உங்கள் வீட்டில் உங்கள் மம்மி கொடுத்தா சமத்தா குடிச்சுக்கிறீங்க, நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. குட் கேர்ள்னு நினச்சா அஜய் வாயில் ஊற்றுவோன்னு சொல்கிறீங்க. அஜிஜோ, ரேக்கா சமத்த பிள்ளை இல்லையா? குட் கேர்ள் தான், குடிக்க. ம், குடிச்சிங்கன்னா அதான் அங்கே இருக்க பாருங்க ஊஞ்சல், அதில் வேணா வச்சு ஒரு 10 தடவை ஆட்டி விடுறேன். ஆ ம்ஹும். ம். சரி, அப்போ குடிச்சிடுறேன். ராஸ்கல், ஃப்ராடு, மூச்சை பார்த்தா அப்பாவி மாதிரி வச்சுக்கிறது. ரேவதி விட சரியான வேலைத்தனம் பண்ணுவா போல இருக்கே. அதோட பேசியே காட்டி கொடுத்துருது. இது அமைதியாக இருந்தே காரியம் சாதிக்குது. பயங்கரமான ஆளுக்கு தான் ரெண்டோ. அம்மு, அஜய், ஏலோ சாதிட்டு இருக்க? ஒட்டுக்கிட்டு கேட்க பக்கம் நினைச்சிட்டு இருந்த, இப்போ அழற. எங்க அம்மா எங்க டாடி எவ்வளோ பேசி சொன்னதை கேட்கவே மாட்டா. நீ பண்ணது தப்பில்ல அம்மு. தப்புதான், அதான் எங்க டாடி சொல்லிட்டாருண்ணே, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு. அப்புறம் அம்மு, நீ சொன்னதுல அவங்க உண்மையை நம்பி அவங்க மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும். அது உடனே ஆறிடுமா என்ன? ஆ அதான் பேசினா எல்லாம் சரியாயிடும்ண்ணா. எங்க அப்பாவும் இது தெரிஞ்சதுலேருந்து எவ்வளோ தடவை கால் பண்ணாரு. ரேகா, சிவப்பா எல்லாம் இருந்தாலும் கால் பண்ணாங்க. கால் எடுத்து பேசியிருந்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல, அதை விட்டுட்டு. ஆமா, ஆனா அவங்க அம்மா மனசு அவ்வளோ காயப்பட்டிருக்குல்ல, யார் சொன்னாலும் நம்ப முடியுமா சொல்லு? அப்ப நான் சொன்னது மட்டும் எப்படி உடனே நம்பலாம்? நீ போய் சொல்லாதடி, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நீ விளையாட்டு இந்த விஷயத்துல வச்சுக்காத. உனக்கு போனை வை, அப்பாட்ட கூட சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல? அம்மா சொன்னது நீ நீ அவங்க பொண்ணு. ம், அதான் என்னை பத்தி தெரியும்ல, நான் விளையாடுவேன்னு. அம்மு, இப்படி வெளியே வந்துட்டு இந்த விஷயத்துல போய் விளையாடுவேன்னு எப்படி அவங்க நம்புவாங்க? அதுவும் இல்லாம நீயே வேற கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி சொல்லிட்ட. உண்மையா நடந்ததை அப்படியே சொல்ற மாதிரியே சொன்னீங்கன்னா அப்ப நம்ம தானடா செய்வாங்க. அழுதான் நடந்ததெல்லாம் சரியாயிருமா? சொல்லு, எதுக்கு அழணும்? தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கா? அழுதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருந்தான் இல்லைன்னு நான் சொல்லல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுது சரி பண்ண முடியுமா? இங்க பாரு அம்மு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா அம்மா 1 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கல. ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதான் இருடா, அப்படியெல்லாம் லவ் பண்ணி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி இவங்க தான் எனக்கு உலகம்னு நம்பி வந்தாச்சு.
இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை. என் ஹஸ்பண்ட் எனக்கானவங்க இல்லை, வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவங்க அப்படின்னு தெரியும் போது யாராக இருந்தாலும் உடஞ்சி தான் போவாங்க. சரியா? உனக்கு இப்போ புரியாது. உனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அந்த சூழ்நிலையில் இதே மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனை நீங்கள் சண்டை போட்டுட்டு பிரிகிற நிலமை வரும். எல்லாத்து லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரத்தான் செய்யும். அப்போ தான் உனக்கு புரியும். இப்போ பெற்றவங்க உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, உன் கூட பிறந்தவங்களுக்கும் சொந்தம் தான். அதே மாதிரி உன் கூட பிறந்தவங்க உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அவங்களோட ஹஸ்பண்ட், உன்னோட பெற்றவங்க, அவங்களோட பிள்ளைகள் எல்லாத்துக்கும் தானே சொந்தம். ஆனால் நமக்குன்னு வர்றது யாரு? நம்மளோட லைஃப் பார்ட்னர் மட்டும்தான். அவங்க எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை உடச்சிட்டா, அதை உங்கள் அப்பா உடைக்கல, ஆனால் நீ உடச்சிட்டீல. பொண்ணுங்க பொதுவாகவே ரொம்ப ஆசைப்படுவாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கானவன், எனக்காக மட்டும்தான் எல்லா சுச்சுவேஷனையும் நிற்பான், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் உங்கள் அம்மா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. புரியுதா? நீ சும்மா தான் சொன்ன, இருந்தாலும் இங்கே பாரு அம்மு, உங்கள் அம்மா மனசு சரியாக இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும். பொறுமையா இரு. ரொம்ப அவசரப்பட்டு அதை இதையும் பேச போய் பிரச்சனையை பெருசு பண்ணீங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேச பிரச்சனை மட்டும் பெருசாகாது, ரொம்ப சங்கட்டமும் அதிகமாயிரும். அப்புறம் பிரிவு நிரந்தரமாயிரும். புரியுதா? ஏஜி, இதே எங்க அம்மா பத்தி யாராவது எங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தா எங்க அப்பா நம்பியிருப்பாரா? சொல்லு. ஆ, இந்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாதுமா, உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும். நீ சொல்லு. அம்மு, நான் சொல்றது உனக்கு விளங்கல? அம்மா பத்தின கண்ணோட்டம் அவன் மேல நல்லா உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து. இல்லடா, நீ சொல்லு. என்னப்பா லூசே, நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லு. உன்னோட ஒய்ஃபை பத்தி உன் ஒய்ஃப் வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இல்ல வேற யாராவது கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொன்னா நீ நம்புவியா? சொல்லடா. அது எப்படி அம்மு? ஆம், என் மேல உண்மையான காதல் இருந்து எனக்கு உண்மையா இருந்தா அது எப்படி வேற ஒருத்தங்க மேல அஃபெக்ஷன் வரும்? ஆம், ம், சொல்லு. கடவுளே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஆ, அதான். அப்போ நீ என்ன சொல்ல வர? நீ என்னதான் சொல்லியிருந்தாலும் உங்க அம்மா நீ சொன்னதை நம்பியிருக்க கூடாதுன்னு சொல்ல வரையா? ஆமா, அவதானே சொல்லி கொடுத்தா. கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யினே. அப்போ அவ சட்டத்துக்கு தானே படிச்சிருக்கா, அவ விசாரிச்சு தானே எல்லா கேஸையும் டீல் பண்றா. அப்ப இவ கேஸை மட்டும் லூஸ் தன்மா முடிவெடுப்பாளா? அம்மு, எல்லா பொண்ணும் இதை தானே எதிர்பார்ப்பாங்க. கடவுளே வந்து தான் பொண்ணாட்டிய தப்புன்னு சொன்னாலும் தான் புருஷன் நம்ப கூடாதுன்னு. அப்ப இவங்க மட்டும் நம்புறாங்க. ம், ம், அம்மு, ஆ, ம், இல்லடா, இப்போ மாமியாரும் மருமகளும் ஒண்ணா இருந்தாவே ஏன் சண்டை வருது? தான் புருஷனோட முழு அன்பு தனக்கு தான் கிடைக்கணும்னு அந்த பொண்ணு நினைப்பா. ம், தான் பையன் தன்னை விட்டு போயிடக்கூடாது, தனக்கு மட்டும்தான் சொந்தம், அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு மாமியார் நினைப்பா. அதனால தான் அனிதம்மா விஷயத்திலே தெரியுதுல்ல. ம், நீ ஏன் சொல்லிட்ட பதிலும். தான் புருஷன் தான் மேல வச்சிருக்கிற அன்பை இன்னித்துங்க கூட ஷேர் பண்ணும்போது அதை தாங்கிக்க முடியாம வர்றதுதான் இந்த கோபம். உங்க அம்மா தெளிவா உட்காந்து யோசிச்சாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. நீ அதை நினைச்சு ஒரு பண்ணிக்காத. அப்ப பிரச்சனை சரியாயிடும்ல. சரியாயிடுமா? சரியாயிடும். நீ ஏன் அதைத்தான் பண்ற? உங்க அப்பா உன்கிட்ட மட்டும்தான் பாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. இங்க பாரு, நான் சொல்றேனே, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. ரேகா அப்பா என்ன சொன்னாங்க? என் பிள்ளைய விட நான் உன் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? ரேகாவை விட அவங்களுக்கு உன் மேலதான் பாசம் அதிகம்னு அர்த்தம். புரியுதா? நீ உன் அப்பா அம்மாவை எப்படி பேசுவியோ அப்படியெல்லாம் தான் ரேகா அப்பா அம்மாவை பேசுற. அவங்க அம்மாவை சிலிண்டர் நல்லா கூப்பிடுறீல, எத்தனை பேச்சு பேசுற, ஆனாலும் அவங்க கோவப்பட்டு ஒரு சொல்றாங்களா? சொல்லு. சொல்லுறது இல்லையா? சொல்லுறாங்களா குட்டி சாத்தா குட்டி பிசாசு சொல்லி. அப்படி பார்த்தா நானும் தான் உன்னை சுண்டலி சொல்றேன். அதெல்லாம் பாசத்துல சொல்றதுமா. அப்போ உனக்கு என் மேல பாசம் இருக்கா? நான் உனக்கு பிடிக்குமா? அப்பா ஆரம்பிச்சிட்டாயா? சொல்லு. அட ஆத்தி, நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளே. ம்,
ரேகா பேரண்ட்ஸுக்கு அவங்க பொண்ணை விட உன் மேலதான் பாசம் அதிகம், புரியுதா? ம், நான் இப்ப என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற? இருமா, ம், அது ரேகாக்கே நல்லா தெரியும் அவங்க தன்னை விட உன் மேலதான் ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு. ஆனா ரேகா போய் அவங்க அப்பா அம்மாட்ட சண்டை போடுறாளா? நீ கேக்குற மாதிரி நீங்க ஏன் அவன் மேல பாசமா இருக்கீங்க, நான் தானே உங்க பொண்ணு, என் மேல பாசமா இருங்கன்னு கேட்காளா? ம்ஹும். இல்ல ஏன்னா ஒருத்தங்க கிட்ட போய் நீங்க என் மேல பாசமா இருங்கன்னு பிச்சை கேட்டு பாசம் காட்டக்கூடாது. அப்படி காட்டுற பாசம் அது உண்மையான பாசமாவே இருக்காது. அதே மாதிரி நீ பாசம் கிடைக்காம வழியில இருக்க அப்படின்னு சொல்லி உன்னோட வழியை உணர்ந்த பின்னாடி வந்து பாசம் காட்டக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து உண்மையான பாசம் கிடையாது, ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏதோ அப்போதைக்கு ஒரு வாரமோ 10 நாளோ பாசமா இருக்கிற மாதிரி அவங்களா ஒன்றும் நடிப்பாங்க, கட்டாயப்படுத்தி அவங்கள பாசமா இருக்க வச்ச மாதிரி ஆயிரும், புரிஞ்சுதா? அதனால தான் ரேகா, நீங்க ஏன் என் மேல பாசமா இல்ல, அவன் மேல மட்டும் ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சண்டை போடாம இருக்கா. ஓ, ஆமா. அப்புறம் உன்ன மாதிரி போய் என் மேல பாசமா இருங்கன்னு போய் கேட்குறோன்னு வச்சுக்கியேன், அடி வாங்கி உத வாங்கி அவமானப்பட்டு கூச்சப்படணும், தவிக்கணும், பாசம் காட்டுவாங்களா இல்லையான்னு. அப்புறம் இவங்க நீ இதையே கன்னியூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு குழப்பமா தடுமாற்றமா இருக்கும். மறுபடியும் போய் கேட்கவும் முடியாது, சும்மா சும்மா போய் கேட்க முடியுமா? அதுக்கும் தயக்கமா இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி இல்லாம போயிடுச்சோ என்னமோன்னு நமக்கே ஒரு தாழ்வு மனப்பாடமா வந்துடும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் எதுக்கு நம்ம பிச்சு கேட்டுட்டு இருக்கணும், பாசம் காட்டுறாங்க காட்டாட்டி போறாங்கன்னு ரேக்கா எதையும் கண்டுக்காம அவ வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருக்கா. நீயும் அப்படி இரு, புரியுதா? ஏதோ உழைக்குது, ஆனாலும் இருக்க முடியலையே. முடியலப்பா சாமி, என்னால முடியல. இங்க ராமு, இவ்வளோ சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ போய் என் மேல பாசமா இருங்கன்னு ஏதாவது பிச்சை கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, சரியான கோவம் வந்து அடிச்சு போடுவேன் பார்த்துக்கோ. இப்பதான் சொன்னேன் என்னை உனக்கு பிடிக்கும்னு, பாசமா எடுக்க சொன்னேன், இப்ப பாத்தியா அடிக்கே சொல்றேன். ஆமா, என்னதான் பாசமா இருந்தாலும் எனக்கு தானே கோவம் வரும். சும்மா போய் எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேட்டுட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அதை பண்றங்காட்டி மட்டும் என்ன ஆயிர போகுது? அவங்க மேல வந்து பாசம் கட்ட போறாங்களா? இல்ல இல்ல, விட்டுரு, அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆடுமே இல்லையே. பரவாயில்ல, அப்படியே இரு. தனிமையில இருந்தாதான் உன்னோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாம் யோசிப்பேன். உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி அந்தால போட்டு அப்புறம் உட்காந்து நல்லா யோசி. ஏதாவது தோணும் அதை பண்ணு, சரியா? வாழ்க்கையில நீ நல்லா வந்துருவியா? அதுக்கப்புறம் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க, நீ யாரை தேடியும் போக வேண்டியதில்லை, புரியுதா? அப்ப நான் தனியாடா எடுக்கணுமா? ஆமா, தனியா இருக்கிறது தான் நல்லது. நிறைய பேர் இருந்தா யோசிக்கவே விட மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று ஆட்டி வைப்பாங்க. ஆனா நீ தனியாவே இரு. என்ன நீ எப்படி சொல்ற? ஆமா, நான் எப்படி ஒயிட் கோட்டையும் செதஸ்கோப்பும் கட்டிட்டு அலறேன், அந்த மாதிரி நீயும் போய் லேப்டாப்பை கட்டிட்டு அழு போ. சரி, இந்த பால் குடிச்சிட்டு போய் படு தூங்கு. சீனி, ம், பார்த்துட்டே இருக்கிறதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன மாதிரியே என் பையனை பொண்ணுங்களை எப்படி மதிக்கிறான் எப்படி பார்த்துக்கிறான்னு கவனிச்சிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் என்னம்மா? பிடிச்சிருந்தா முடிச்சிடலாமே. படிப்பை முடிக்கட்டும். ஏன் என் பையனுக்கு என்ன குறைச்சல்? அதுவும் மருமக கிட்டலாம் கேட்கணும். பிடிக்காமையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஏனோ ஏனோ பிடிச்சிருக்கு ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல, வேணும்னு சொல்ல வரல, ஒரு மாதிரி. ரெண்டு வீட்டு சைடும் பேசி முடிச்சா சரின்னு ஒத்துப்பா. ம், பிடிக்காம எவ்வளவு தூரம் வந்திருப்பா. ம். சொல்லிட்டே இருக்கேன். பொறுமா, பொறு, இப்படி அவசரப்பட்டா எப்படி? ஆ, ம், பையனுக்கு பிடிச்சி நமக்கும் பிடிச்சிருக்கு. ம். அப்புறம் என்ன, பரிசு போட்ட வேண்டியது தானே? ம், போட்ட வேண்டியதுதான். ஆம், என்ன எழுத? ஆ, இவனுக்கு மூத்தவன் ஒருத்தன் இருக்கான், ஞாபகம் இருக்கா? மறக்கல சீனி, மறந்துடுவேன்னு நினைச்சிங்களா? அவன் கிடைச்சங்காட்டி தானே எனக்கு இவன் கிடைச்சான். ம், அவன் இன்னும் எதுக்குமே பிடி கொடுக்காம இருக்கான்,
சரி இவனுக்காவது முடிச்சு வச்சான், இவன் வாடுறத பார்த்தாவது அவனுக்கு ஆசை வந்து அவனும் பண்ணிப்பான்னு நான் யோசிக்கிறேன். அப்படிங்கிற ம். இல்லை பத்து, நல்லா யோசி. எல்லாரும் கேட்பாங்கல்ல, அண்ணா இருக்கையில எப்படி தம்பிக்கு முடிக்கிறீங்கன்னு. ம். நீ நினைக்கிற மாதிரி காதோட காது வச்ச மாதிரி முடிக்க முடியாதுமா. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட வளகாப்பு அது இதுன்னு வேற எதுவுமே கிராண்டாக நடக்கவே இல்லை. இருக்கிறதும் ஒரே பையன், அப்படி எப்படி முடிப்ப? அதாங்க, இருக்கிறது ஒரே பையன், இன்னொருத்த இருக்கானா இல்லையா எதுவுமே தெரியல. பத்து முடிஞ்சதை விடு. எப்படிங்க விட முடியும்? எப்படி விட முடியும்? ரெண்டையும் நான் தானே சொந்தேன், ஒன்னா தானே சொந்தா. அதான் கைவிட்டு போயிடுச்சேம்மா. கைவிட்டு தானங்க போச்சு. பத்து, இங்க பாருங்க, நம்ம குழந்தை இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா உங்க கையில கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. ஏன் பத்து அதான். கடைசிக்கு உங்க கட்டில காட்டியிருக்கணும்ல, காட்டல. பத்து புரிஞ்சுக்கோ, நான் தேடாத இடம் எதுவுமே இல்லைம்மா. இருக்கட்டுங்க, அவன் இந்த உலகத்துல இல்லைன்னு நீங்க வேணா நம்புங்க. ஒரு பெத்தவனா என்னால நம்ப முடியாது. இந்த உலகத்துல அவன் எங்காவது இருப்பான், கண்டிப்பா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பத்து, ஒரு டாக்டரா மட்டும் இல்ல, அவனை பெத்தவளா என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் குழந்தைக்கு நான் குணப்படுத்தியிருப்பேன். அதை பத்தி நீங்க யோசிக்கல. அவங்க தான் இறந்துட்டதா சொன்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே நீங்க பண்ணல. கடைசிக்கு எப்படியே ஒரு தடவையாவது என் கண்ணில் காட்டியிருக்கணும்ல, அதையும் பண்ணல. அப்புறம் எப்படி நான் நம்புவேன்? பத்து, ப்ளீஸ்ங்க, இருக்க ஒரு பிள்ளைக்காவது நான் எல்லாமே செஞ்சு அழகாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருங்க. பத்து, திரும்ப திரும்ப நீங்கள் மூத்தவனை பற்றியே யோசிக்க வேண்டாம். அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் அஜயும். எப்படிம்மா? ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. காதல் அது அவங்களுக்கு தானா எப்போ வரும் எப்படி வரும்னாலாம் சொல்ல முடியாது. இவனுக்கு வந்துருச்சு, பொண்ணு நல்ல பொண்ணு தானே, அப்புறம் என்ன? பொண்ணை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்ல. ம். மூத்தவனுக்கும் கடைக்குட்டிக்கும் எப்போ காதல் வந்து அவங்களுக்கு எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ பண்ணி வைங்க. நம்ம பையனுக்கோசரம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அவசரப்படுத்தி யாரோ ஒருத்தைய பிடிச்சி தலையில் கட்டிடாதீங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கை நரகமாயிரும். ம். சரி, சீக்கிரமாக இதை பற்றி நல்லபடியாக யோசிச்சு நல்ல முடிவு எடுத்து பசங்கக்கிட்டேயும் பெற்றவங்கக்கிட்டேயும் பேசுங்க. ம். நான் வரேன். நீ பாட்டுக்கு வர, ஏதோ என் கூட பேசுகிற. நான் குழப்பமாக இருந்தா என்னை தெளிவுபடுத்திட்டு அப்புறம் நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டே இருக்கேன். என்ன பத்து இப்படி பண்ணுற? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ரேகாவோட விருப்பம் இல்லாமல் இதை நான் பண்ண விரும்பலை. அவன் சம்மதம் சொன்னான், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். எப்படியோ எல்லாருக்கும் ரேகாவை பிடிச்சிருக்கு, உன்னோட ஆசீர்வாதமும் அவளுக்கு இருக்குது, அதுவே எனக்கு போதும். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு மட்டும் உன் இருப்பிள்ளைய நினச்சி வேதனையாக இருக்காதா? என்ன பண்ணுறது? முன்னாடியே ஒரு நாளும் நான் காமிச்சிக்கிட்டதில்ல. ஏன்னா நீ என்ன வந்து போயிருக்க, ஏச்சோன்னு வந்துடுவீன்னு சொல்லி தான். நீ போனதுக்கப்புறம் கூட நான் அவனை பற்றி விசாரிக்காத இடமோ தேடாத இடமோன்னு எதுவுமே இல்லை தெரியுமா? நீ சொன்ன மாதிரி அவள் எங்கே இருந்தாலும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருவான் தான். உயிரோடு இருந்தா வந்து சேர்ந்துருவானே, ஒரு வேலை இல்லையோ அந்த ஒரு பயம் வேற எனக்கு இருக்கே. என்ன இருந்தாலும் முட்டாள்தனம் பண்ணினது நான் தானே. அவங்க தான் குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா பாடியை என்கிட்ட காமிச்சிருக்கணும், இல்லை அதுக்கான சடங்குகளை நான் தான் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே இல்லை. அப்போவே நான் யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிற ஒரு குழந்தையாவது பிழைச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு குளம்னு ஓடுனது தப்பு. அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உன்னை தனிமையில் விட்டுட்டு போனது தப்பு. இப்போ நான் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறது? அப்போதைக்கு எனக்கு அது தோணலை.